ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது ஆண்களோட முன்னேற்றத்தை தடுத்து அவங்கள பலவீனமாக்குற ஒரு 7 விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னடா ஆண்களை பலவீனமாக்குற அந்த 7 விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. சாதாரணமாவே நம்ம ஊர்ல சில சொல்லுவாங்க இல்லையா? அதாவது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, டேய் நீ ஆம்பளை பையடா, தைரியமா இருக்கணும், எல்லாத்தையும் தாங்கிக்கணும், அழுக கூடாது, என்னடா அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளுடைய ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓ இப்படிலாம் நம்மள சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க மனசுல முழுசா அதை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால சாதாரணமே சில பழக்க வழக்கங்களால சாதாரணமாவே சில பழக்க வழக்கங்களால அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கும், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது, அப்புறம் வாழ்க்கையில முன்னேறதுக்கும் இது மிகப்பெரிய தடையா நிக்குது. அது என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, நம்மளோட பிரியா சங்கர் தாட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து டன் கொடுங்க. அப்போதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அது என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள், எதிரா நம்மள ஆண்களை பலவீனமாக்குற அந்த 7 விஷயங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஆர்வமா கத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா வாங்க ஒன் பை ஒன்னா அது என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனசுக்குள்ளே என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சு கஷ்டப்படுறது. அதுதான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதாவது என்ன ஒரு சூழ்நிலை, என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலுமே அந்த விஷயத்த வெளியில சொல்லாம இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறது, வெளியில யாருக்கிட்டையும் சொல்றது கிடையாது. இதனாலதாங்க பெரும்பாலும் ஆண்களுக்கு அதிகமான மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனசு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் அதிகமா வருது. ஏன்னா அவங்களுக்கு தானே அதிகமா ஹார்ட் அட்டாக்கும் வருது. ஏன்னா அவங்க தான் எந்த விஷயத்தையும் வெளியில யாருக்கும் சொல்றது. அப்ப மனசுலயே பூட்டி வச்சிருந்தா அப்ப பிரச்சனை தானே ஆகும். அப்ப உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் இல்லையா? இது அவங்க அப்படியே இருக்கிறதுனால இப்ப மனசு விட்டு பேசணும். அப்படி பேசலைன்னா இந்த மாதிரியான 30-40 வயசுலயே நெஞ்சு வலி வருது, என்னென்ன ஹார்ட் அட்டாக் வருது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது. இதனால என்ன ஆகும், அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துல இருக்க சந்தோஷம் போகும், நிம்மதி போகும், எல்லாமே போயிடும். அப்புறம் ஏன் அதை போட்டு பூட்டி வச்சிருக்கணும்? இது மாதிரி பண்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத கூச்ச சுவாபம். அதாவது பல பேர் இருக்கிற இடத்துல, ஏதாவது கூட்டமா இருக்கிற இடத்துல, இல்ல குடும்பத்துல நிறைய பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட போய் சகஜமா பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ தயக்கப்படுறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட திறமை என்னங்கிறது யாருக்குமே தெரியாம போயிடும் இல்லையா? ஏன்னா நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ணாதானே நாம யாரு, நம்மளோட திறமை என்ன, நம்மளோட குணம் என்னங்கிறது மத்தவங்களுக்கு தெரிய வரும். இது மாதிரி கூச்ச சுபாவம் இருக்கிறவங்களால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் அதை அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா திறமை இருந்தாலும் கொஞ்சமாவது அவங்க வெளியில கூச்சப்படாம பேசி பழகுனாதான் அவங்களோட திறமை என்னங்கிறது மத்தவங்களுக்கு தெரியும். திறமை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்மளோட திறமை எப்படி வெளிப்படும்? ஓகேங்களா? மூணாவது பாயிண்ட் என்ன அப்படி கரெக்டா சொல்லணும்னா, நான் சொல்றதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். அதாவது என்ன விஷயம் நடந்தாலும் இது நான் சொல்றதும் சரி, மத்தவங்க சொல்றதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்றதுனால புதுசா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கவே முடியாது. ஏன்னா அவங்கதான் எப்ப பாரு நான் சொல்றதான் கரெக்ட், மத்தவங்க சொல்றதான் தப்புன்னு யோசிக்கிறாங்களே, அப்புறம் எப்படி மத்தவங்க சொல்றத அவங்க ஏத்துக்குவாங்க? இதனால இப்படியே இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்ம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கவே முடியாம போயிடும். இன்னொன்னு, அதாவது மத்தவங்களோட அனுபவத்தையும் நம்ம மதிக்க கத்துக்கணும் இல்லையா? மத்தவங்களோட அனுபவத்தை மதிக்க கத்துக்கிட்டோம்னா தானே மத்தவங்களையும் நம்ம மதிக்க கத்துக்குவோம். அப்ப அவங்க அனுபவத்தை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நம்ம கத்துக்கிட்டுதான் நம்ம நேரடியா கத்துக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் கத்துக்கணும்னா நமக்கு காலம் பத்தாது. அப்ப மத்தவங்களுடைய அனுபவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் கரெக்ட் சரின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச நாலேஜை மட்டும் வச்சுட்டு நம்ம மத்தவங்களை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இதனால நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நல்ல சொந்தங்கள் கூட நம்மளை விட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்ப ஒத்துக்காம அடுத்தவங்க மேல பழி போடுறது. நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயம் சரியா நடக்கல அப்படின்னா, இது என்னால கிடையாது, அவங்க இங்க வந்ததுனாலதான் இந்த விஷயம் நடக்காம போயிடுச்சு, அவங்க இப்படி போனதுனாலதான் நடக்காம போயிடுச்சு, இந்த ஜாதகம் சரியில்லை அதனாலதான் நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம செய்யல அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை அடுத்தவங்க மேல பழி போடுறது. இப்படி இருக்கவங்க மேல பழி போட்டுட்டே இருந்தா அடுத்தவங்க கேட்டுட்டே இருப்பாங்களா? நான் கரெக்டா செஞ்சிருப்பேன், அவன் ஊடால வந்ததுனாலதான்
அவன் கூட வந்ததுனாலதான் இந்த விஷயம் வந்து செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம பக்கத்துல இருக்கிற நமக்கு நெருக்கமானவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, என்னடா அவன் எப்ப பக்கத்துல நம்மளை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நமக்கு உதவியா இருக்கிற 1-2 சொந்தங்கள் கூட நம்மளை விட்டு போயிடுவாங்க இல்லையா. அப்புறம் அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள பயம், வெளியில வந்து கெத்து. உள்ளுக்குள்ள பயம், அதாவது ஒரு விஷயம் நம்ம புதுசா வந்து அணுகுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து தெரியல அப்படின்னா அதை வந்து ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்க கிட்ட ரொம்ப பந்தாவா பேசினோம்னா நம்மள வந்து மரியாதை குறைவா தான் நினைப்பாங்க. எப்பயுமே பந்தாவா பேசுறது அப்படிங்கிறது எதுக்குமே வந்து பிரயோஜனம் இல்லாதது. ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை ஒத்துக்கிறதுல நம்ம வந்து தயங்கவே கூடாது. அதாவது அந்த விஷயம் எனக்கு தெரியற மாதிரி நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து சமாளிக்க கத்துக்கணும். அதை விட்டுட்டு பந்தாவா நம்ம பேசினோம்னா நம்ம மேல இருக்கிற மரியாதை அவங்களுக்கு வந்து போயிடும். 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகை உணர்ச்சியை வந்து மனசுக்குள்ளே வந்து வளர்க்கிறது. 6வது பாயிண்ட் என்ன, பகை உணர்ச்சி வந்து மனசுக்குள்ளே வளர்க்குது. யாராவது நம்ம கிட்ட வந்து தப்பா பேசிட்டாலோ இல்ல தப்பா பழகினாலோ அதை மனசுலயே வச்சுட்டு அவங்களை எப்படி நான் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்க கூடாது. அதாவது அவங்கள சான்ஸ் எதிர்பார்த்து அவங்கள கெடுக்கிறதுக்கு அவங்கள பழி வாங்குறதுக்கு நம்ம வந்து டைம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாது. நம்மளோட நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், குடும்பத்துல இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அதனால எப்பயுமே வந்து யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு போறதுக்கு நம்ம வந்து ரெடியா இருக்கும். அதாவது மறக்கிறது மனுஷன், மன்னிச்சு விடுறது வந்து பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம மன்னிச்சு விட்டுட்டு நம்ம பெரிய மனுஷனா நடந்துட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா. எதுவும் வந்து 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே அக்கறை இல்லாம இருக்கிறது. 7வது பாயிண்ட் என்ன, எதுவுமே வந்து அக்கறை இல்லாம இருக்கிறது. எதுவுமே அக்கறை இல்லாம இருக்கிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய குடும்பமா இருக்கட்டும் இல்ல நம்மளோட சொந்த விஷயங்களா இருக்கட்டும், யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா எதையுமே வந்து அலட்சியமா எடுத்துக்கிட்டு வந்தா வரட்டும் போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா இருக்கிறது. இதனால என்ன ஆகும், ஏன்னா நம்மளோட கடமையை நாம தானே செஞ்சாகணும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னா அதை வந்து நாம தானே வந்து பண்ணணும். அப்ப நம்மளோட கடமையில இருந்து தவறுனா நம்மள மத்தவங்க வந்து மதிப்பாங்களா? அப்ப அந்த மாதிரி வந்து அலட்சியமா வந்து இருக்கக்கூடாது. என்ன நண்பர்களே, இப்ப நாம பார்த்த 7 விஷயத்துல எது நீங்க வந்து செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதை விட்டுட்டு இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை ஏமாத்திக்காதீங்க. அதாவது நாம இதுல நாம என்ன தப்பு பண்ணோம், இல்ல இந்த விஷயத்துல எது நாம வந்து மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா இதை மாத்திக்கிட்டு உங்களோட குடும்பத்தை சந்தோஷப்படுத்திட்டு நீங்களும் வந்து சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் விமென்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.